இங்க ஒருத்தன் ஒரு ஸ்விமிங் பூல்ல தூங்கிட்டு எழுந்து பாக்குறான். எழுந்து பார்த்தா சடனா தண்ணியோட அளவு பாதியா குறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா சுமார் தண்ணியோட மட்டம் 10 அடிக்கு குறைஞ்சிருக்கும். சோ இத பார்த்த உடனே இவனுக்கு லைட்டா அள்ளு கிளம்பிடுது. உடனே போயிட்டு மேலே ஏறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மேலே ஏறவே முடியல. ஒரு பக்கம் மேலே கட்டி போட்டு வந்த இவன் நாய் வேற விடாம குலைச்சிட்டே இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றானா மேலே வச்சிருக்க இவன் போன் எடுக்கிறதுக்காக இவன் சட்டையில இருக்க ஒரு நாடாவை உருவி அதை இவன் போட்டிருக்க கண்ணாடியில கட்டி அதை வச்சு அவன் போன் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அதனால எடுக்க முடியல. அப்போன்னு பார்த்து கரெக்டா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்றா. சோ அதனால அந்த போன் வைப்ரேட் ஆகி அப்படியே இந்த தண்ணிக்குள்ள விழ வருது. சோ இத பார்த்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கும்போது அப்போன்னு பார்த்து மேலே கட்டி போட்டு இருந்த இவன் நாய் தெரியாதனமா வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. அது வேற செயின்ல கட்டி போட்டு இருந்ததா. சோ அதனால அதோட கழுத்து நெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது செத்துட்டு இருக்கு. சோ இத பார்த்துட்டு இவன் போனா நாயா நாயா போனா சரி நாயை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த நாய் கிட்ட போயிட்டு அந்த ஃப்ளோட்டிங் பெட்டை வச்சு அப்படியே போராடி அந்த நாயை மேலே ஏத்திடுறான். அப்படி ஏத்திட்டு திரும்பி பார்த்தா கரெக்டா அந்த போன் வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. அவ்வளவுதான் போன் வந்து ஒர்க் ஆகல. சோ அதுக்கப்புறம் யாருனா இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா இவனுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு சண்டே ஒரு பையனும் இந்த பக்கம் வரமாட்டானுங்கன்ட்டு. சோ அதுக்கப்புறம் இவன் புத்திசாலித்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்றான். என்ன பண்றானா இந்த ஸ்விமிங் பூல்ல தண்ணி போறதுக்காக அடியில ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா அந்த தண்ணி போற அவுட்லெட்டை இவன் சட்டையை வச்சு அடைக்கிறான். அப்படி அடைச்சிட்டு மேல போலான்னு போகும்போது அப்ப இவன் போட்டிருந்த அருணா கூட அதுல மாட்டிக்குது. அது அருணா கூட செயினான்னு தெரியல. நாய் போட வேண்டியதெல்லாம் இவன் போட்டுட்டு இருக்கான். சோ அது வந்து மாட்டிக்குது. அந்த நேரம்னு மேல பார்த்தா இவன் பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பான் போல. சோ டெலிவரி மேன் வந்து அங்க தேடிட்டு இருக்காரு. ஆனா இங்க தலைவன் தான் உள்ள மாட்டிட்டு இருக்கானே. சோ அதனால இந்த டெலிவரி மேனும் கூப்பிட்டு பாக்குற வரைக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் லாஸ்டா பீட்சாவை அங்கேயே வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படி அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் இவன் ஒரு வழியா அந்த செயின் எல்லாம் அவுத்து விட்டு மேல வந்துட்டு சார் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அவரு போன பொங்கலுக்கே கிளம்பிட்டாப்ல. சோ அதுக்கப்புறம் இவன் மேல ஏறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி அந்த பெட் மேல ஏறி படுத்துட்டு இருக்கான். அப்படி இவன் படுத்துட்டு இருக்கும் போது அப்போன்னு பார்த்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வர அப்படி வந்தவ இப்படி ஹாயா ஸ்விமிங் பூல்ல தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு டைவ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது மேல கட்டி போட்டு இருந்த அந்த நாய் இவளை பார்த்து குலைக்க அப்படி நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டதும் இவன் எழுந்துறான். அப்படி எழுந்தவன் இவளை பார்த்த உடனே வேணாமா குதிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த இதை கேட்டதும் ஓடி வந்தவ அப்படியே ஜர்க் ஆகி கால் ஸ்லிப் ஆகி இவளோட பின்னந்தல அப்படியே காங்கிரீட்ல அடிச்சு இவ தண்ணிக்குள்ள விழுந்துறா. இவ மண்டை உடைஞ்சு தலையில இருந்து ஏகப்பட்ட ரத்தம் போகுது. அப்படியே மயங்கிடுறா. அந்த ஸ்விமிங் பூல்லே பார்த்தா அப்படியே ரெட் கலர்ல ஆயிடுது. சோ அப்போ இவன் என்ன பண்றானா இவளை அப்படியே தூக்கி பெட் மேல படுக்க வச்சிடறான். சோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எங்க இருந்தோ தெரியல ஒரு பெரிய முதல்ல வந்து இவங்க இருக்க ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்கிடுது. எப்படி இருக்கும் இவனுக்கு.